பெண்களை மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு அன்னை தெரசா பல்கலைக்கழகம் என்று பெயர் வைத்தார். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் திராவிட இயக்க கொள்கைகள் தான் நம்மை முன்னேற்றமடைய செய்தது. அப்போ தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் 5 பேரை பரிந்துரை செய்திருக்கார். அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் இங்க சாயில் சைக்காலஜி. வணக்கம். திராவிட இயக்க கொள்கைகள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன, தொடர்ச்சியாக வரக்கூடிய திராவிட இயக்க அரசியல் இயக்கங்கள், அதனுடைய தலைவர்கள் எந்த அளவிற்கு இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் திராவிட இயக்க கொள்கைகள் தான் நம்மை முன்னேற்றமடைய செய்தது. அதுல சந்தேகமே இல்லை. யாராக இருந்தாலும் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள், நிராகரிப்பார்கள். இந்த மன ஓட்டத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்ட தலைவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த புகழையும் தலைமைத்துவத்தையும் தக்க வைத்துக் கொண்டதற்கு மக்களுடைய அந்த மனநிலையை உணர்வதும் மதிப்பதும் ஒரு முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மறைந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறேன். 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றம், அது மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னா தான் நமக்கு தெரியும். அந்த நீதிமன்றத்துல 5 நீதிபதிகள் ஓய்வு பெற்று அந்த இடம் காலியாக இருக்கும். இப்ப அந்த 5 நீதிபதிகளுக்கு அந்த இடத்துக்கு 5 பேரை பரிந்துரை செய்யணும். நீதிபதிகள் நியமனம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்தந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அந்த மாநில அரசினுடைய சட்டத்துறையும், அதாவது அரசாங்கம், அவங்க 2 பேரும் கலந்து ஆலோசித்துதான் பரிந்துரைகளை அனுப்புவார்கள். அந்த பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிற பணி மத்திய அரசு மூலமாக மாநில தலைமை நீதிபதிக்குரியது. அப்போ தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் 5 பேரை பரிந்துரை செய்து விட்டார். 5 பேர் வழக்கறிஞர்கள், உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர்கள். அப்படின்னு என்னன்னா, அந்த 5 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பார்ப்பனர். பொதுவாக இந்த மாதிரி பெரிய பதவிகளுக்கு எல்லாம் வரும்போது வேற எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் அல்லது 2 பேருக்கு மேல இருந்தா கூட அது குறிப்பாக கவனிக்கப்படும். என்ன எல்லாரும் இதே ஆட்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலத்தில் இந்த பதவிகள் அத்தனையும் ஒரே ஜாதியிடம் இருந்தது. அதை பிரித்து எல்லோருக்குமாக பகிர்ந்து கொடுத்ததுதான் திராவிட இயக்கம். அப்போ அந்த திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக வரக்கூடிய அதிமுக ஆட்சியில முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார். 5 நீதிபதிகள் பெயர் போகுது, 5 வழக்கறிஞர்கள் பெயர் போகுது. 5 பேரும் ஒரே ஜாதி பார்ப்பனர்கள். அப்ப இந்த செய்தி வெளியான உடனே திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் ரொம்ப கடுமையாக விடுதலை பத்திரிகையில எழுதுகிறார். எழுதிட்டு ஏதாவது மாற்றம் நடக்குமானா அப்ப சட்டத்துறையில அவ்வளவு வேகமா அவங்க கவனிக்க. அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வாயிலேயே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த வாசல், அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வழக்கறிஞர்கள் மத்தியில அவ்வளவு ஆதரவு, பெரிய கூட்டம் திரண்டுருச்சு. அந்த ஆர்ப்பாட்ட செய்திகள்லாம் வந்த உடனே அப்போது சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் திரு பொன்னையன் அவரை அழைத்து அன்றைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இது என்ன பிரச்சனை என்று கேட்டவுடன், இப்படியான தகவலை தெரிவித்தவுடனே முதல்வர் அவர்கள் அதாவது இந்த பட்டியல் வேண்டான்னு சொல்லுங்க என்று சொல்லி அந்த பட்டியலை தமிழ்நாடு அரசு ஏற்காது என்பதை தெரிவித்து விட்டார்.
அதனால அந்த 5 பேரையும் பரிந்துரைக்க அவர்கள் அனுப்ப முடியவில்லை. அதற்கு பிறகு எல்லோருக்குமான பிரதிநிதித்துவத்தோடு ஒரு பட்டியல் அனுப்பப்பட்டது. அதில் பலர் பிற சமூகங்களை சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக வந்தார். அப்பொழுது ஏன் தமிழ்நாடு அரசு இதை தடுத்து விட்டது என்ற கேள்வி வரும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அளித்த பதில், ஏன் அவர் இவ்வளவு ஆண்டு காலம் மக்களிடம் அவ்வளவு நெருக்கமாக இருக்க முடிந்தது அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம எந்த நாட்டுல அந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ அவர்களுடைய மனநிலை புரியணும். இந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அதுதான் இங்க சாயில் சைக்காலஜி. இந்த சொற்கள் ஃப்ரேஸ் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தியது. அது சாயில் சைக்காலஜி அப்படின்னு. இந்த செய்தியை தமிழ்நாட்டினுடைய சட்ட அமைச்சர் அவர்கள் அப்பொழுது நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவரிடம் சொல்லும் பொழுது, இல்லை, இதுக்கு மாற்றாக நாங்கள் நடந்து கொள்ள முடியாது என்று சட்ட அமைச்சர் சொல்லிட்டார். அப்புறம் நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டார். தலைமை நீதிபதி இதை ஏற்றுக்கொண்டுதான் மற்றவர்கள் அங்க நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டார்கள். இது குறித்து கொஞ்ச நாளைக்கு பிறகு உங்களுடைய சட்ட அமைச்சர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களிடம் தலைமை நீதிபதி கேட்கிறார். அப்பொழுது முதல்வர் எம்ஜிஆர் சொன்ன பதில் என்னன்னா, என்னுடைய கருத்தே அதுதான். எங்க சட்ட அமைச்சர் சொன்னது மட்டுமல்ல, என்னுடைய கருத்தும் அதுதான். இந்த முடிவுல இருந்து அவர் கொஞ்சம் கூட மாறவில்லை. நீங்க இப்ப கூட இந்த இந்துத்துவவாதிகள் அப்படிங்கிறதும் இந்த பிஜேபி இந்த வகைராக்கள்லாம் ஒரு சிறந்த தியாகம் செய்த ஒருவரை கூட அவங்களை எப்படி பார்ப்பாங்க? அவங்க கிறிஸ்தவர், இவங்க இஸ்லாமியர், இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனால் இப்பொழுது கூட ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த தொண்டு செய்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னா அன்னை தெரசா. அந்த அன்னை தெரசாவை மதமாற்ற வந்தவர் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு பக்கத்திலும் இருந்தார்கள். ஆனால் கொஞ்சம் கூட அந்த விமர்சனங்களையோ அல்லது அப்படிப்பட்ட செய்திகளையோ ஏற்றுக்கொள்ளாமல் அன்னை தெரசா அவர்களை அழைத்து அவர்களுக்கு மிகச்சிறந்த மரியாதை செய்ததோடு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட பெண்களை மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு அன்னை தெரசா பல்கலைக்கழகம் என்று பெயர் வைத்தார். இதெல்லாம் ரொம்ப அறிவிப்புகள்லாம் நான் எதுக்காக இதை செய்யறேன் அப்படின்லாம் அவர் சொல்லல. ஆனா அந்த பெயர் வைக்கிற அந்த மனநிலை, நாம யாரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவங்க எப்படிப்பட்ட மக்கள் தொண்டு செய்தவர்கள் அப்படிங்கிறது முக்கியம். இந்த மாதிரியாக அவர் செய்த பல சாதனைகள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த இன்க்ளூசிவ் குரோத், அனைவரையும் இணைத்துக் கொள்வது, மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மொழி மத இன பேதமும் இல்லாமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது, எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு நல்லிணக்கமான வாழ்க்கை, இதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கத்தினுடைய அமைப்பு. அதற்கு முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் அளித்த பங்களிப்புகள் நிறைய இருக்கின்றன. இப்படி எல்லோருக்குமான ஒரு இயக்கம், எல்லோருக்குமான ஒரு ஆட்சி, அந்த அடிப்படையில் முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் ஆற்றிய பணிகள் நிறைய இருக்கின்றன. 2 இப்போ சொல்லியிருக்கேன், மற்றவற்றை அடுத்த நிகழ்ச்சியில சொல்ல. நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்.
அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, திராவிட வழியில் எம்ஜிஆர் வரலாற்று தொடர் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.